அன்புள்ள முருகு தமிழ் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 4/5/2024 சித்திரை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 8:39 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி. புரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:07 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் இரவு 10:07 வரை, பின்பு சித்த யோகம். இன்று ஏகாதசி. அக்னி நட்சத்திரம் இன்று காலை 9:45 ஆரம்பம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. பகல் 10:30 முதல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக இன்று மாலை 4:38 வரை சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது சுலபமாக முடியாமல் தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிம்மதி குறைவு ஏற்படும். உடனிருப்பவர்களால் உங்களது அமைதியானது குறையும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்று மாலை 4:38 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தொடங்குவதால் மாலைக்கு பிறகு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. சக ஊழியரிடம் பேசுகின்ற போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் சற்று பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்
ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு வரும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் ஒருபுறம் சிறப்பாக இருந்தாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். கும்ப ராசி நேயர்களே, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மீன ராசி நேயர்களே, பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை குறைக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.